நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் உள்ள ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம். உலகத் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சிஸ்ரீ ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் மிதுன ராசியில பிறந்த நண்பர்களே, நீங்க பட்ட கஷ்டம் யாருக்கு தெரிஞ்சோ இல்லையோ, கடவுளுக்கு ஒருவேளை தெரிஞ்சு போச்சோ புரிஞ்சு போச்சோ தெரியல, நச்சின ஒரு 4 விஷயத்தில் நல்லதை நடத்தி கொடுக்க போகிறான் இறைவன் உங்களுடைய வாழ்க்கையில. சோ அறிமுகத்தால் வருமானமும் அறியாத முகத்தால் லாபமும் கிடைக்க போகுது. காரணம், சுக்கிரன் மற்றும் குரு இந்த 2 கிரக சேர்க்கையால் உருவாக போகின்ற கஜலட்சுமி யோகம். இன்றைய பதில அதை பத்தி தான் பார்க்க போறோம். பதிவு ஃபுல்லா பாருங்க நம்ம சேனல்ல. ஏற்கனவே மிதுன ராசியில பிறந்த உங்களுக்கு ராகு கேது பயிற்சி பலங்கள் மற்றும் குரு பயிற்சி பலங்கள்லாம் பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனலை பாருங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே தர பெல் ஐகானை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்திலே ஒரு ஆளுன்ற தெரியும் தவறாம செலக்ட் வச்சுங்க. அப்படின்னா தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களை, விலகிச் செல்லும் விதி, இனி நண்பனால் லாபமும் வாழ்க்கை துணையால் நல்ல ஒரு அதிர்ஷ்டமும் கிடைக்க போகிறது. இந்த கஜலட்சுமி யோகம் உருவாக்க போகிறது. ஸோ எப்போ இந்த கஜலட்சுமி யோகம்னா என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துருவோம். தேவர்களுக்கு குரு என்று சொல்லக்கூடிய பிரகஸ்பதியும் அசுரர்களுக்கு குரு என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவானும் இந்த 2 கிரகங்களும் ஒரே ராசியில ஒன்று சேரும் பொழுது அது கஜலட்சுமி யோகத்தை உருவாக்கும். தனக்காரகன் புத்திரக்காரகன் குரு பகவானும் இல்லறத்துக்கு தேவையான காதல், காமம், கல்யாண வாழ்க்கை இவை அனைத்தும் கொடுக்கக்கூடிய அதற்கு காரகம் வைக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன். ஸோ இந்த 2 கிரகங்களும் ஒரே ராசியில ஒன்றிணையும் போது இல்லற வாழ்க்கையில் பெரிய அளவு ஒரு நன்மை, பெரிய அளவு ஒரு மாற்றம் கண்டிப்பா நடக்கும். உங்களுடைய ஆசைகள், உங்களுடைய கனவுகள் நிறைவேறும். ஸோ இதுதான் கஜலட்சுமி யோகத்தினுடைய பலன். இப்போ உங்களுடைய மிதுன ராசிக்கு என்ன பலன் கிடைக்க போகுது? மிக முக்கியமா உங்களுடைய மிதுன ராசியில தாங்க இந்த கஜலட்சுமி யோகமே உருவாகிறது. ஸோ அதனால கண்டிப்பா மிதுன ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, தாக்கத்தை இந்த கஜலட்சுமி யோகம் உருவாக்கி கொடுக்க போகுது. ஒரு ராசியில 1 வருஷம் இருப்பாரு குரு பகவான். மிதுன ராசிக்கு அவர் மீண்டும் வரணும்னா 12 வருஷம் ஆகும். அப்போ 12 வருடங்களுக்கு பிறகு மிதுன ராசிக்குள்ள வந்திருக்கக்கூடிய குருவோடு சுக்கிரன் இணைகிறார். எப்போ? ஜூலை 26ஆம் தேதிக்கு பிறகு ரிஷப ராசியிலிருந்து சுக்கிரன் பயிற்சி அடைஞ்சு குருவோடு இணைகிறார். ஸோ உங்களுடைய ராசியில இந்த நிகழ்வு ஏற்படுது. உங்களுக்கு என்ன பலன் கிடைக்க போகுது? முதல்ல சுக்கிர பகவான் உங்களுக்கு எப்படிப்பட்டவர்? மிதுன ராசிக்கு 5ஆம் வீடு துலாம் மற்றும் 12ஆம் வீடு ரிஷபம். இந்த 2 ராசிக்கும் அதிபதி சுக்கிரன். உங்களுடைய ராசிநாதன் புதனுக்கு நட்பு கிரகம் இந்த சுக்கிரன். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்போ சுக்கிரன் உங்க ராசியில வரும் பொழுது ரொம்ப நல்லதுதான். அடுத்தபடியா குரு பகவான் உங்களுடைய மிதுன ராசிக்கு 7ஆம் வீடான தனுசுக்கும் 10ஆம் வீடான மீனத்துக்கும் அதிபதியா இருக்கக்கூடியவர். ஸோ 7க்கும் 10க்கும் உரியவன் உங்களுடைய ராசியில வர்றதும் நல்லதுதான். ஸோ புதனுக்கும் குருவுக்கும் கொஞ்சம் பகை விஷயம் இருக்கும். ஸோ இருந்தாலும் கூட 7க்கும் 10க்கும் உரியவன் தான் இந்த குரு பகவான். 6ஆம் வீட்டுக்கோ 8ஆம் வீட்டுக்கோ அதிபதி கிடையாது. சரிங்களா? ஸோ ஆக மொத்தம் இந்த சுக்கிரன் குரு இணைவால் என்னென்ன நன்மை நடக்கும்? அதுல முதல்ல நடக்கக்கூடிய நன்மை, பேர் சொல்லும் பிள்ளைகள். கண்டிப்பா மிதுன ராசிக்காரர்களுக்கு தவம் இருந்து நீங்கள் பெற்ற பிள்ளைகளுக்கு ஒரு சுபகாரியம், ஒரு திருமணம், அல்லது அந்த பிள்ளைகளுக்கு ஒரு வேலை, அந்த பிள்ளைகளுக்கு ஒரு நல்லபடியான ஒரு சொத்து அமைகிறது, அல்லது மேடு ஏறக்கூடிய வாய்ப்பு, பிள்ளைகளால் பெயர் புகழ் நீங்கள் பெறப்போகிறீர்கள். ஸோ உங்களுடைய தவத்திற்கு உரிய பலன் பிள்ளைகளால் கிடைக்க போகுது. ஸோ நிறைய பேருக்கு பிள்ளையே இல்லைங்க மிதுனராசிக்காரங்க, அதுல ரொம்ப ரொம்ப ஏக்கத்தோடு இருப்பார்கள். மிதுனராசிக்காரங்களுக்கு இந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அந்த குழந்தை பாக்கியத்தை இந்த கஜலட்சுமி யோகத்தின் மூலமாக தெய்வமே அனுகிரகத்தோடு கொடுக்க போகிறது உங்களுக்கு. ஏன்னா தெய்வத்தின் முழு அனுகிரகத்தை நீங்க பெறக்கூடிய மாதம் இந்த ஜூலை 26ஆம் தேதிக்கு பிறகு. ஏன்னா சுக்கிரன் லட்சுமி தேவி, சுக்கிரனுடைய அதிதேவி தெய்வம் யாரும் லட்சுமி தேவி, புத்திரக்காரகன் குரு பகவான். ஸோ 2 தெய்வமும் 2 கிரகம் ஒன்று சேரும்போது கண்டிப்பா தெய்வத்துடைய அம்சம் நீங்க பெறுவீங்க, தெய்வத்துடைய முழு அனுகிரகத்தை நீங்க பெறுவீங்க. அப்போ வம்சம் தலைக்கும், வாரிசு கிடைக்கும் நிச்சயமான முறை. சரிங்களா? அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. அதே போல உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு உடம்பு சரியில்லை, ஒரு உடம்பு ரீதியான ஒரு பிரச்சனைகள் இருக்குன்னா அதெல்லாம் படிப்படியா இப்ப சரியாகும், ஆயுள் காப்பாற்றப்படும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. மேற்கொண்டு தெய்வ வழிபாடுகள், குலதெய்வ வழிபாடுகள் முழு அனுகிரகத்தை கொடுக்கும். அல்லது உங்களுடைய குழந்தைகளுக்கு, உங்க பிள்ளைகளுக்கு ஒரு சுப காரியங்கள் செய்து வைத்து மகிழ்வீங்க. முக்கியமா இஷ்ட தெய்வ வழிபாடுகளில், குலதெய்வ வழிபாடுகளில் விசேஷங்கள் நடத்தி காட்டுவீங்க. சரிங்களா? அந்த கடமையை, பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமையை செஞ்சு முடிப்பீங்க. ஓகேங்களா? அடுத்தபடியா காதல் கைகூடும். ஏன்னா 5ஆம் வீடு காதலை குறிப்பது. 5க்குரிய கிரகம் சுக்கிரன், காதலுக்கு காரகரம் சுக்கிரன், அவரே உங்க ராசியில் இருக்கிறார். அப்ப மிதுன ராசிக்காரங்களுக்கு காதல் கைகூடும், பிரிந்த காதல் ஒன்று சேரும், பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவார்கள், காதல் அந்யுன்யம் அதிகரிக்கும்.
வாய்ப்பு உண்டு. சரிங்களா? நீங்க எதிர்பார்த்த அந்த அன்பையும் காதலையும் உங்க வாழ்க்கை துணை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். ஓகேங்களா? காதல் கல்யாணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமான முறையில் இருக்கு. சரிங்களா? ஸோ இதுக்கெல்லாம் யோகம் உண்டு. அடுத்து உயர்கல்வி, அதாவது கண்டிப்பா கலைத்துறை சார்ந்த கல்விகள் சொல்லலாம். ஒரு டீச்சிங் லைன்ல இருந்து ஆரம்பிச்சு, சரிங்களா, சினிமா போன்ற செய்தி ஊடகங்கள்ல இருக்கக்கூடிய கலை, அது சம்பந்தப்பட்ட படிப்புகள் மற்றும் டிசைனிங் சம்பந்தப்பட்ட படிப்புகள் மற்றும் ஃபுட்டு சம்பந்தமான உணவு சம்பந்தப்பட்ட படிப்புகள், கண்டிப்பா அதெல்லாம் படிக்கக்கூடிய மாணவ மாணவர்களுக்கு அந்த படிக்கும் போதே ஒரு வேலை வாய்ப்பு அல்லது சம்பந்தப்பட்ட வேலை நாங்கள் பார்த்துட்டு இருக்கேன்னா அதுல ஒரு சொந்தமாக தொழில் தொடங்குவதற்கு, அதுல ஒரு பெயர்ப்புகள் பெறுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஃபுட்டு சம்பந்தமான தொழில் அல்லது வேலை படிப்பு, அதே போல ஆடை வடிவமைப்பு, டிசைனிங், அழகு, பியூட்டி பார்லர் சொல்லிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான அழகு சம்பந்தப்பட்ட தொழில்துறைகள் இதெல்லாம் காலடி எடுத்து வைக்கும் போது மிகுந்த யோகம் இருக்கும். அந்த படிப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கு அந்த வேலை தொழில் கண்டிப்பான முறையில் அமையும். இந்த ஒரு நேரத்தில் கண்டிப்பாக ஒரு பெயர் புகழ், உங்களுக்கு ஒரு இமேஜ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திடீர்னு ஒரு ட்ரெண்டிங் ஆகிறதுக்கு, ஒரு பிரபலம் அடைகிறதுக்கு யோகம் உண்டு மீனராசிக்காரங்களுக்கு. அதுவும் இந்த துறையில நீங்க சம்பந்தப்பட்டிருந்தா. சரிங்களா? ஸோ இதற்கு அடுத்தபடியா நிச்சயம் இந்த ஒரு நேர காலகட்டத்தில் புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள். உங்களுக்கு அறிமுகமாகக்கூடிய நண்பர்கள் மூலமாக ஒரு தொழில் வாய்ப்பு, ஒரு வேலை வாய்ப்பு உங்களுக்கு அமைய போகுது. சரிங்களா? ஏன்னா 7ஆம் வீடு, மிதுனத்துக்கு 7ஆம் வீடு தனுசு, அதற்கு அதிபதி குரு லக்னத்திலே ராசியிலே உட்கார்ந்திருக்கிறார். அவரோட சுக்கிரன் அமர்ந்திருக்கிறதுனால நிச்சயம் நண்பர்கள் உறவுடைய வசீகரத்தன்மையை நீங்கள் பெறுவீங்க. அவங்களை ஈர்க்கக்கூடிய தன்மை உங்களுக்கு எளிதாக ஏற்பட்டுவிடும். அதன் மூலமா புதுசா அறிமுகமாகக்கூடிய நண்பர்கள் உறவுகள் மூலமாக உங்களுக்கு ஒரு வேலை தொழில் அமையக்கூடிய பாக்கியம் இருக்குது. அவங்க மூலமா ஒரு பண உதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சான்சஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ இதற்கு அடுத்தபடியா நிச்சயம் என்றோ என்னைக்கோ யாருக்கோ ஏதோ ஒரு நல்லது பண்ணியிருப்பீங்க, ஏதோ ஒரு உதவி பண்ணியிருப்பீங்க. அந்த உதவியினுடைய கர்ம பலனால் இன்று உங்களுக்கு ஒரு சொத்து பத்து விஷயங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. திடீர் பயணத்தின் போது நீண்ட நாள் பிரிந்த நண்பன் உறவுகளை சந்திக்கக்கூடிய தனம் ஏற்படும். சரிங்களா? ஸோ ரொம்ப நாளா பார்த்து ரொம்ப நாளா பார்க்காம இருப்பீங்க. அப்படிப்பட்ட உறவுகளை திடீரென்று சந்திக்கக்கூடிய வாய்ப்பு மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்படும். சரி, அப்படி சந்திச்சா என்னங்க நடக்கும் அப்படின்னா, நீங்க இடம் மாறணும், நீங்க ஒரு சொத்து வாங்கணும், சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னு நினைச்சு வச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம், அது அவர்கள் மூலமாக உங்களுக்கு சக்சஸ் ஆகும். சரிங்களா? ஸோ அப்படி வெகு நாட்களாக சந்திக்காத ஒரு உறவு மூலமாக மீண்டும் தொடர்பு ஏற்படக்கூடிய அந்த உறவின் மூலமாக உங்களுக்கு சொத்து மற்றும் வீடு மாற்றம், இடமாற்றம் போன்றவை ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதே போல் உங்களுடைய விரய செலவுகள் குறைக்கப்படும் அவர்களால். தேவையில்லாத பயணங்கள், அலைச்சல்கள், கண்டிப்பா உங்களுடைய பிரச்சனைகள் குறைக்கப்படும் அவர்கள் மூலமாக. இதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியான முறையில் இருக்குது. இதற்கு அடுத்தபடியா இந்த ஒரு நேரத்துல வீடு கட்ட வைப்பார், வீடு வாங்க வைப்பார், வீடை மாற்ற வைப்பார் இந்த சுக்கிரனும் குருவும் 2 கிரகங்களும். ஸோ அதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அதுக்கு உறுதுணையாக இறைவனும் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவார் கண்டிப்பான முறையில். அதுல இருந்து மாற்று கருத்துங்கள். ஸோ உங்களுக்கு சொத்துக்களை உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் இந்த பலன் இருக்க போகிறது. கஜலட்சுமி யோகம் உங்களுக்கு இருக்க போகிறது. சரிங்களா? ஸோ இது நிச்சயமான முறையில் உங்களுக்கு நடக்கும். இதுக்கு அடுத்தபடியா தொழில், 10ஆம் வீடான மீனத்துக்கு அந்த குருவான அதிபதி அவரே ராசியில வந்திருக்காரு சுக்கிரனோடு. அப்போ தொழில் பார்ட்னர்ஷிப் ஏற்படும். நல்ல முறையில் அந்த தொழில் ரீதியான ஒரு லாபங்களை நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள். அந்த 10ஆம் இடம் மீனத்துல சனிவான் அமர்ந்திருக்கிறார் இந்த வருடம். சரிங்களா? அப்போ கற்றுக்கொண்ட கலை காசு பணமாக மாறும். அதாவது தொழில் தொடங்குவீங்க. சரிங்களா? நீங்க கத்துக்கிட்ட, நீங்க படிச்ச படிப்பு இப்போது உங்களுக்கு வருமானத்தை கொடுக்கக்கூடிய வழிவகையில் அந்த வாசல் கதவுகளை திறந்து விடும். ஆக மொத்தம் மிதுன ராசிக்காரங்களுக்கு நிச்சயம் உங்களுடைய திறமைக்கேற்ற ஒரு வேலை தொழில் இந்த 2025 கஜலட்சுமி யோகத்தின் கிடைக்கும். அதனால நிரந்தர வருமானம், நிரந்தர ஒரு லாபத்தை நீங்க பார்க்க போவது உறுதி. மறைமுகமான நண்பர்களால், மறைமுகமான விஷயத்தால், வேலை தொழிலால் சில லாபங்களும் பண ஆதாயங்களும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மறைமுகமான நண்பர்களாலும் சரி, மறைமுகமான வேலை தொழில் செய்வதன் மூலமாக சரி, உங்களுக்கு இப்படி ஏதேனும் ஒரு வகையில் பண லாபங்கள், பண வரவுகள் அல்லது உங்களுடைய காரியங்கள் நடக்கும். சரிங்களா? ஸோ இதுக்கு யோகம் உண்டு. ஆக மொத்தம் இந்த மிதுன ராசிக்காரங்க ஜென்மத்துல சுக்கிரன் குரு வரும்போது சுகர் சம்பந்தமான கம்ப்ளைண்ட் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. சிறுநீரம் சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. குடல் வாழ்வு, குடல் சம்பந்தமான பிரச்சனைகள், வயிறு, அல்சர் சம்பந்தமான பிரச்சனைகள் வர வாய்ப்பு உண்டு. ஸோ இதுலெல்லாம் கொஞ்சம் கவனத்தோடு இருந்துங்க. மற்றபடி பயப்படாம நீங்க இருக்கலாம். சரிங்களா? ஸோ வெள்ளி மற்றும் தங்க ஆடம்பர பொருட்கள் உங்களை தேடி வரும். ஸோ இதற்கு யோகங்கள் உண்டு. சரிங்களா? அன்பளிப்பா, பரிசா, கிஃப்டா ஏதேனும் ஒரு வகையில் உங்களை தேடி வரப்போகும் இந்த வெள்ளி பொருட்கள், தங்க நகை பொருட்கள். சரிங்களா? ஸோ இதை பயன்படுத்திங்க. முக்கியமா சுக்கிரன் குரு இணைவின் காரணமாக இந்த எறும்புகளுக்கு நாட்டு சர்க்கரையை ஒரு இனிப்பை ஒரு தூவுறது உணவாக போடுவது நல்லது. சரிங்களா? இதை தவறாமல் நீங்க ஃபாலோ பண்ணீங்க. அதே போல் கண் தெரியாதவர்களுக்கு உங்களால் முடிந்த உணவு தானம் குறிப்பிட்டு திங்கட்கிழமை என்று செய்கின்ற பொழுது
மிதுன ராசிக்காரர்களுடைய வேண்டுதலும் உங்களுடைய எண்ணத்தில் இருக்கக்கூடிய காரியங்களும் பழிக்கக்கூடிய பாக்கியம் பெறுவீர்கள். சரிங்களா? ஸோ இதை தாராளமாக நீங்க பண்ணுங்க. ஸோ நல்லது, நாம் இன்றைய மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலங்களை பற்றி பார்த்தது. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள பதிவாக பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கும் உறவினருக்கும் மறக்காமல் ஷேர் செய்யுங்கள். இதுவரை நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட இருக்கிற பெல்லைக்கான கொண்டு பக்கத்திலே ஒரு ஆளுன்ற வசதி தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க. மேலும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயம். எல்லாம் உள்ள ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம்.